வணக்கத்துக்குரிய என்னுடைய அண்ணா சத்யநாராயண வேட்டையன் படத்தின் ராணா அவர்களே, மஞ்சு வாரியார் அவர்களே, எல்லா ஆர்டிஸ்டெல்லாம் பேரை சொன்னால் அது ரொம்ப நேம் ஆகும். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஊடக நண்பர்களே, ஓடவேற்ற தேவர்களான இங்கே இந்த ஹாலில் நான் வந்து ஜெயவர் ஆடியோ அப்புறம் இப்போதான் வந்து இங்கே வந்துட்டு நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து நான் முழு அங்கே வந்து போயிட்டுருக்கேன். இப்போ மைக் இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒரு ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் போகல ஒரு ஹீரோ ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ அடுத்த பிக்சர் வந்து வீட்டுக்கு கொடுக்குற வரைக்கும் சரியாக நிம்மதியாக இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும், அவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஹிட் பிக்சர், பெரிய சூப்பர் ஹிட் பிக்சர் கொடுத்தா கூட அதோட மாதிரி ஒரு பெரிய ஒரு டென்ஷன். எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு இத்தனை நிமிஷத்துக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓடினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டா, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ அத்தனை நிமிஷத்துலயே அவ்வளோ மீட்டர்ஸ் வந்து கிலோமீட்டர்ஸ் ஓடலன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியானா கூட எங்கள் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலாக பிக் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு மேலே போகணும். படம் எல்லாருமே நல்லா போனோம், சக்ஸஸ் ஆகணும் தான் எடுக்கணும். பட் சம் மேஜிக் நடந்துடும், பெரிய ஹிட் ஆகிடும். அது எப்படியே சொல்ல நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட்டான பிறகு நான் வந்து இந்த லால்சரம் கெஸ்ட் ஆஃபீஸ் பண்ணது. பட் அந்த முழுமையான படம் வந்து நம்ம வேட்டையன். அதுக்கு முன்னால வந்து ஒரு பெரிய ஹிட் ஆன உடனே நமக்கு வந்து யூஸ்வலாக ஒரு டென்ஷன் வச்சுங்க. இப்போ அடுத்த படம் என்ன பண்ணுறது, நல்லா ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் நல்ல டைரக்டர்ஸ் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ஆக்ஷன் ஹீரோஸ் எல்லாம் டைரக்டர் வச்சு பார்த்து இருக்காங்க, வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பட் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாஸ் ஹீரோ போது பண்ணணும்னு சொன்னால் ஸோ கம்ப்ளீட்லி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு சொன்னா ஸ்டோரி ஒருத்தர் இருக்கும், ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர் இருக்கும், டயலாக் ஒருத்தர் இருக்கும், டைரக்ஷன் பண்ணுறாங்க. டைரக்ஷன் தனியாக இருக்கும், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தனியாக இருக்கும், டைரக்ஷன் தனியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் எல்லாமே ஆகும் டைரக்டர்ஸ். ஸோ அவர் வந்து திங்க் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ஒரு எத்தனை வருஷமா அவங்க வந்து திங்க் பண்ணி வச்சிருப்பாங்களோ அது பெரிய ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கு அந்த இது மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஹீரோ மட்டும் வந்து இருந்தா, மாஸ் ஹீரோ மட்டும் இருந்தா பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. கம்பெனி கம் டைரக்டர் யாரு, இந்த காம்பினேஷன்ல தான் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஜெயிலர் பண்ண பிறகு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நான் நிறைய டைரக்டர்ஸ் கூப்பிட்டு கதையை கேட்குறேன். சரியில்லை சார், அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும் சொல்லி நான் கதையை கேட்கறது விட்டேன்.
சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லும் போது நம்ம வந்து நாகராஜ் சார் சொன்ன மாதிரி சௌந்தர்யா வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்லி இந்த அமேசானில் தெரியும் இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு சீரியல்லாம் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து ஜானகத்தை நம்ம மீட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஜெய்பி படம் நான் பார்த்துருக்கேன். நான் படம் பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவரே சொன்ன மாதிரி உடனே நல்லா இருந்தால் டேரக்டர் ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். என்ன காரணத்துக்கு நான் ஃபோன் பண்ணி அவருக்கு நான் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஜெய்பீம் வந்து இவருடைய 2வது படம். இவர் எந்த டைரக்டர் கிட்டையும் வேலை செய்யல, ஒரு ஜெர்னலிஸ்ட். இவர் அந்த படம் எடுத்துருக்காங்க சொல்லியிருக்கா ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அந்த கண்ணோட்டத்தில் வந்து மறுபடியும் அந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு டெக்னிக்கலி எந்த ஒரு ட்ராய் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வாங்கி பண்ணிட்டு சொன்னா 2வது படத்தில் எப்படி பண்ணியிருந்தாருன்னு சொன்னா ரியலி இஸ் எ வெரி 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 டேலண்டட். பார்க்க வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி மீட் பண்ண இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க எனக்கு பிடிச்சது நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நான் சப்ஜெக்ட் வந்து கேட்டேன். அவர் சொன்னார் இப்போ எனக்கு பிடிச்ச சொல்லுங்க உங்களுக்கு கதையில் தான் நீங்கள் சொல்லுங்க. பட் ஒன்று நமக்கு எனக்கு தெரியும் நல்ல ஒரு கருத்துள்ள கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் பாருங்க நீங்க பண்றீங்க. அது உங்களுடைய இது எந்த வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த கருத்து மெசேஜ் அதெல்லாம் நமக்கு சினிமா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி கோடி கோடிகளை பணம் போடுறாங்க. அந்த கோடி பணம் எடுக்கணும், பொழுதுபோக்கு ஜனங்க வரணும், கொண்டாடணும், சந்தோஷமா அதுல ஒரு சின்ன கருத்து அது வந்து இருக்கலாம். பட் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த கதை சொன்னாங்க கதைகள் ரொம்ப பிடிச்சது, வெரி நைஸ். பட் எத்தனை கோடிகள் பண்ணுவோம் இதை வந்து நீங்க கமர்ஷியலா நீங்க பண்ண முடியுமா? இது நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க போட்டு நீங்க இதை வந்து நீங்க கொண்டு வந்தீங்க சொன்னா நான் வந்து இதை கொஞ்சம் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சார் அதுக்கு 10 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. சார் வந்துட்டு சாரி 2 days ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சார் நான் கமர்ஷியலாக நான் வர்றேன், நீங்கள் நெல்சன் நினைக்கிற மாதிரி லோகேஷ் கணேஷ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து கிடையாது. அவங்க வந்து உங்களை வந்து எப்படி வந்து ஃபேன்ஸ் லைக் பண்ண மாதிரி எடுத்தாங்களோ என்னுடைய விதத்தில் என்னுடைய ஸ்டைலில் அவங்க அதே மாதிரி பிடிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் எனக்கு அதுதான் வேணும். இல்லைன்னா லோகேஷ் கேட்போதுமே பிரசருக்கு கேட்போது சரி சார் அது போதும் அப்படின்னு சொல்லி 10 days வந்தாங்க. இந்த சப்ஜெக்ட் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப நல்லா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இப்போதான் சொல்றாங்க. எனக்கு பற்றி கம்பேர் பண்ண கமர்ஷியல்லாம் வந்துட்டே இருக்கு. அது இல்லை நான் கொடுத்த அந்த பணம் அடி சார் பணம் டப்பு சரி. அந்த கதை சொன்ன பிறகு அவங்க டெக்னீஷியன்ஸ் யார் சார் அப்படின்னு சொல்லி உங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு சாரி அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது சுபாஷ் கிட்ட கேட்க வேண்டிய நீங்கள் சொல்லிட்டீங்க. சுபாஷ் கிட்ட கேட்டு சொல்லிட்டேன். அவர் சொல்ல பாருங்க சுபாஷ் அவர் வந்து கேட்டாரு. அவர் கேட்ட ஒரு சுமாரத்தை இருந்தா கூட அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்க உங்க படம் சார் இது நீங்க சரி என்ன சொன்னா ஓகே சார் நீங்க என்ன பண்ணாலும் நான் செய்வேன் நீங்க பண்ணுங்க சார் நான் சொல்லுவாங்க. லைட்டா வந்து என்னோட ப்ரொடக்ஷன் மாதிரி சரி வந்து அவரு ஓகே சொன்னாரு. யார் டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னா கதிர். அவர் ஃபர்ஸ்ட் படம் அதான் பண்ணியிருக்காங்க. வெரி குட் எக்ஸலன்ட் அண்ட் ரியலி எக்ஸலன்ட். கதிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அண்ட் ஸ்டோரி நாலேஜ் இருக்கிறவர் நல்ல வந்து ஒரு ப்ரொடியூசர் சினிமாட்டோகிராஃபர். ஆல்மோஸ்ட் ஒரு 50% பாகுபலின்ற மாதிரி கம்ப்ளீட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் இந்த கதையில வந்து ஃபுல்லாக இருந்து இன்வால்வ் நம்ம பேசும்போது மெசேஜ் நோட்டீஸ் கொடுக்கும்போது எனக்கும் ஞாபகம் அவர்கிட்டயே நான் வந்து கேட்போம் சார் கதை கிட்ட ஒரு கேட்போம். அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் அவரு கதை தெரியும் இந்த மாதிரி எக்ஸலென்ட் பெரிய ஃபேன் பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரொடியூசர் வந்து மைண்டில் வச்சு
பணம் மைண்டில் வச்சுட்டு செட்டில் போட்டு அங்கேயா வச்சுக்கலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வந்து அன்பு அறிவு வேணும். அன்பு அறிவு வேணுமா? ஃபுல்லாக கமர்ஷியலாக ரெகுலராக ஏன்னா அன்பு அறிவு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காஸ்ட்லி. சரி இவனா சொல்லியிருக்காங்க, நான் சொல்லிட்டு நம்ம கமர்ஷியலில் வேணும் அப்படின்னு சொல்லி சரி அன்பு அறிவு சொல்லிட்டாங்க. ஏன் அன்பு அறிவு சொல்லி இவ்வளோ நான் வந்து கபாலி படத்தில் ஒரு கூட ஆக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது நான் அவர் எவ்வளோ வந்து டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு தெரிகிறது. ஏன் அத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா 5 நாள் ஒரு ஃபைட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தா 3 நாளில் எடுத்து முடிச்சிருவாங்க. அண்ட் அப்போ ஹீரோ கொஞ்சம் இருந்தால் கூட ரொம்ப கிளாஸாக எடுத்துட்டாங்க. எக்ஸலண்ட் அன்பு அறிவு. அதுக்கப்புறம் எடிட்டர் முத்துலவேல் ராஜலட்சுமி அவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ பெரிய எடிட்டர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ பெரிய எடிட்டர். அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் எனக்கு வேணும் அண்ட் 100% வந்து எனக்கு அனிருத் வேணும் சார். சார் உங்களுக்கு 100% தான், எனக்கு 1000% அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்னீஷியன்ஸ் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து சரி ஆர்டிஸ்ட் இல்லையா அதில் வந்து சர்ஜரியல் அப்படின்னு ஆர்டிஸ்ட் சாரே சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் சிவாஜி சார் இருந்திருந்தா அவர் பண்ணியிருப்பான். இல்லைன்னா அமித் தான் பண்ணியிருப்பான். இப்போ வந்து அது ஒரு பேன் இண்டியா மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரு அமித்ஜியை சொல்ற உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. அமித்ஜியா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அமித்ஜி பண்ண 3 படமும் அந்த அமித்ஜி பத்தி டீட்டெயில் அப்புறம் நான் பேசுறேன். 3 பிக்சரும் ஒரு பெரிய ஹிட். அதனால வந்து லாஸ்ட் 5-6 இயர்ஸ் முன்னாலே வரைக்கும் ஹிந்தியில வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அமித்ஜிக்கும் எனக்கும் 2 பேரும் காம்பினேஷன் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அவரும் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. சும்மா ஒரு கமர்ஷியலிஸ்டிக் அந்த மாதிரி நானும் ஒத்துக்கல. கேட்டா என்ன சார் நீங்க வந்து அபிஜி சொல்றீங்க, ஒரு வந்து பைக் எலிஃபென்ட் தெரியாது சப்ஜெக்ட் ஓகே ஆகி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. சுபாஷி கேட்டாங்க சார் ரஜினி சார் கேட்டாரு சார் போங்க சார் என்ன இருந்தாலும் சரி சரி இவங்க சரி சார் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் போய் பேசுறேன் சார் நீங்க ட்ரை பண்ணுங்க சார் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. 2 டேஸ்ல வந்து ஃபோன் பண்றாங்க. அமித்ஜி ஒத்துக்கிட்டாங்க. அமித்ஜி படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் த்ரில். அவர் கூட மறுபடியும் நான் ஆக்ட் பண்ணேன். அந்த கேரக்டர் அந்த மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க. பட் அவர் பண்றாரா இல்லை டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் வில்லன் யார் சார்? வில்லன் ராணா சார். ராணாவா? எந்த ராணா? பாகுபலி சார். ராணா சார் இது எங்கே சிங்கிங் பண்ணுறீங்க என்ன சார்? இதுவும் வந்து ப்ரொடியூசர் கிட்ட நீங்கள் கேட்டால் என்ன சார் ப்ரொடியூசர் தான் பாஸ், நீங்கள் முதல்ல ப்ரொடியூசர் கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட செய்து அவரும் ஓகே. ஸோ ராணாவும் வந்து உள்ள வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து அது வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் வந்து எந்த படத்துலையும் நான் பார்த்தது இல்லை கேட்டது பகத் பாசில். எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து கேட்டு போடுவாங்க அவசியம் இல்லைங்க. பெரிய டிஸ்டிங் அதுக்காக வந்து கேட்கறாங்க. அது வந்து இது இல்லை. அவரும் சொன்னாங்க சார் நான் வந்து பகத் பாசில் பண்ணாதான் இது நல்லா இருக்கும் சார். பகத் பாசில எப்படியாவது இது நான் கொண்டு வரணும். இந்த கதைக்கு ரொம்ப முக்கியம் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம் சார். இந்த கேரக்டர் வந்து ஒரு என்டர்டெய்னர் ஒரு மாறி கேரக்டர் சுல்சுப் கேரக்டர். நான் பார்த்து நிறைய மகள் 2 தமிழ் மட்டும் தான் பார்த்தேன். நம்ம பார்த்தது விக்ரம், அதுக்கப்புறம் ஒரு வாமன். 2லையும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சீரியஸ் கேரக்டர்னா இப்படி இது கேட்கும்போது சார் மலையாள படம் எல்லாம் பார்த்தது சார். சூப்பர் ஆர்டிஸ்ட் சார். சொல்லி வரும்போது கேட்டு வந்து உடனே வந்து சார் நாளைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் சார் கேட்டாங்க. கேட்கும்போது சரி வாங்க சொல்லி என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லும்போது
அவர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சார் பரத் பாசி சப்ஜெக்ட் சொன்னேன், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. 100% நான் பண்றேன் சார், நீங்க வந்து பணம் கொடுக்கலன்னா கூட நான் பண்றேன் இந்த கேரக்டரை. பட் ஒரு விஷயம் சார், ரொம்ப பிஸியாக ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு ஒரு 1.5 மாசம் 2 மாசம் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் முடிச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு 2 மாசம் தரணும் சார், அவருக்காக நம்ம வெயிட் பண்ணா பரத் பாசியில் உள்ள வந்துக்கலாம் சார். இது வந்து நீங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேளுங்க. இன்னொன்று வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு சொல்லியாச்சு, இன்னும் 2 months நடக்குதுன்னா அது வந்து அவங்க கிட்ட நம்ம கேட்கும் சார். சன் பிக்சர்ஸ் கேட்கும்போது சொல்லி சன் பிக்சர்ஸை கேட்கும்போது சார் லோகேஷ் கனகராஜ் போயிட்டு அவர் கிடைக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 months கொஞ்சம் டைம் கொடுத்து தரணும் சார், ப்ளீஸ் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னு கதையை கரெக்டாக பண்ணல, சரி சார் சொல்லி சொன்ன உடனே ஒரு க்ளீன் சிக்னல் பரத் பாசிலும் உள்ள வந்துட்டாரு. ஸோ ராணா இந்த சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன் ராணாவை. நம்ம ராமநாயுடு சாருடைய கிராண்ட் செட் ஷூட்டிங்கெல்லாம் வருவார், ரொம்ப ஒரு இதாக எடுப்பார். அந்த நேரம் அவர் வந்து வில்லன் அந்த நாவலில் படத்தை பார்த்து எப்படி அந்த உடம்பு பார்க்குறது எப்படி அதுக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஜாலியாக குழந்தை மாதிரி பேசிட்டு போகிற அந்த வில்லன் கேரக்டரில் உட்காந்து ஒரு லுக் கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு எனக்கே பயமா இருக்கு. சரி வந்து இவருடைய அந்த மாதிரி செய்யுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பரத் பாசி சார் என்ன ஆர்டிஸ்ட் சார், அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயோ சார் யாரை வந்து இருக்க மாட்டாங்க, எங்க இருக்காங்க தெரியாது, டக்கு வருவாரு, அது என்ன சார் வருவாரு, அப்படியே ஒரு டக்கு டக்கு பண்ணிட்டு போடுவாரு. அசாத்தியம் சார், அசாத்தியம். படம் பாருங்க, சூப்பர் சூப்பர். அண்ட் கபில் அபிஜித் அப்புறம் சொன்னேன். சரி சார், நீங்கள் வந்து ஹீரோயினை நீங்கள் வந்து யார் பண்ணுறாங்க சார்? புது ஒரு 20-30 வருஷம் முதல்ல இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாருன்னு கேட்டிருப்பேன். நான் வந்து ஒரு படம் வந்து பார்த்து அசுரம் தான் பார்த்தேன், வயசான கேரக்டர். வேலை படம் நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும் சார், கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொல்ல. அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல பார்க்குற சும்மா தடன்னு அப்படி சார் பழி வாங்கணும்னு சொல்லி உங்களை போட்டுருக்கீங்களா? நீங்கள் வந்து கொஞ்சம் வேலை டீச்சிங் பண்ணி கொஞ்சம் ஏஜான மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது என்ன பண்ண கூட ஒரு ஏரியா தெரிவிக்கணும் கொஞ்சம் அது what a meeting, what a gentleman, what culture, what dignified, excellent, really, all that work with Mujiji. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேரக்டர் வந்து துஷார் தான். ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டர். படத்துலேயே வந்து நீங்கள் கதை சொல்லக்கூடாது, பேசிக்கலாம். ஸோ அவர் வந்து சீன் பண்ணாங்க, சொல்றாங்க ஷூட்டிங் அந்த சீன் வந்திருக்கேன். ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கிழிச்ச ஜீன்ஸ் எல்லாம் போட்டு லூஸ் ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நிற்குது. யாருடா இது அப்படின்னு கன்னியாகுமரி இந்த பொண்ணு இங்கே நிற்குது அப்படின்னா கேட்டுட்டு சார் இதுதான் சார் துஷாரா, துஷாரா அப்படின்னு சார் ஷூட்டிங்ல பார்த்தா சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க, சர்வசாதாரண சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. என்னடா இது பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பேச்சு கொடுத்தேன், பேச்சு திருத்தவே இல்லை. என்னமா சொன்ன, நான் திண்டுக்கல் போட்டு அப்படிதான் பேசுறேன். அதுக்கப்புறம் ரித்திகா சிங் ஏலி படத்துல கம்ப்ளீட்டா வர்றாங்க. அவங்க பாக்ஸர் ஃபைட்ல விட்டோம்,
ஒரே அடி அடிச்சாருன்னா அவங்க வந்து ஃபைட்டர் வந்து பல்லெல்லாம் விழுந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ஜாகிரதையமாக இப்போ அடிக்கக்கூடாது இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூட்டிங் வருவாங்க பாவம் ஈவினிங் கூப்பிடுவாங்க சில ஷூட்டிங்கே இருக்காது அதை பற்றி கவலையே பண்ணுறது கிடையாது. அவ்வளோ நல்லா வந்து இது பண்ணாங்க. ரொம்ப ஹிந்தி பண்ணுறேன் அவர்கிட்டயே வந்து ஞானம் வந்து டப்பிங் வந்து பேசி வச்சுருக்காங்க. ஸோ வெரி சீனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ரோஹிணி அண்ட் நம்ம அபிராமி எல்லா இதுதான் வந்து படம் பெரிய பட்டாளம். இதில் வந்து நம்ம வந்து அமித்ஜியை வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் அந்த காலத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறது காரணமே வந்து அனிதா பச்சன் தான். அந்த அந்த காலம் படம் திங்கிங் அது சட்டமொழி விட்டதை தெலுங்குலேயே பண்ணி ஹிட்டான பிறகு ஹிந்தியில் வந்து பண்ண சொல்லும் போது ஹிந்தியில் வந்து ஒரு மிது சக்கரவர்த்தி அவரை வந்து போட்டாங்க இருந்தாங்க. பட் அமித்ஜி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கமலில் வந்து ஏக் தூஜே கரியா படம் சூப்பராக போயிட்டு இருந்தது. அமித்ஜி சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் நீங்கள் போடலாமே ட்ரை பண்ணலாமே ரஜினிகாந்தை போடுங்க நான் அது பண்ணுறேன் கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம பண்ணாங்க. அந்த அண்டா காரணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு அமித்ஜி ரொம்ப பிடிச்சி போச்சு. எந்த படம் போயிட்டாலும் ரஜினி குமார் யார் ரஜினி கோட்டால யார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே கிரஃப்தார் நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஹம் அது வந்து அந்த படம் வந்து நீங்கள் பண்ணேன் மூணுமே மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அந்த அமிதாப் பச்சன் அப்படிங்கிற ஒரு மாமனிதன் பற்றி இங்கே 2K கிட்ஸ் ஜாஸ்தி தெரியாது. அவரை பற்றி வந்து சில விஷயம் அவங்ககிட்ட நான் வந்து சொல்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் as an artist சார் அவர் வந்து செட்டுக்குள்ள டிஸ்ட்ரிக் வந்தாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல வந்து என் டப்பிங் எப்பவுமே இந்தியா ஆர்டிஸ்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 o'clock 11:30 தான் அவங்க வந்து ஷூட்டிங் வருவாங்க. இவர் 7 o'clock டாப் பிஸியாக டிஸ்ட்ரிக் இருக்கும்போது டெய்லி 7 o'clock டப்பிங் போயிடுவாங்க. 7 to 8 டப்பிங் 8 வந்து முடிச்சு 9 o'clock அந்த செட் மேக்கப். அவ்வளோ பங்க்சுவல் அவ்வளோ டிசிப்ளின். அவர் செட்டு டிஸ்ட்ரிக் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 நாள் வந்து சாப்பாடு இல்லாத பசிக்காக சாப்பாடு வந்து எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி வேர் த சீன் வரும். அந்த சீன் கொடுத்த பிறகு அந்த சீன் எடுத்துட்டு வந்து ஒரு மூலையில் வந்து சேர்த்து உட்காந்துருவாங்க. செட்டெல்லாம் அப்படியே சார் டைரக்டர் ரைட்டர் எப்போ இருக்கணும் அவங்க 2 பேர் டென்ஷனாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 hour 15 minutes 20 minutes ஆகும். எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு சார் எல்லாமே டீட்டெயிலாக இந்த கேரக்டர் எப்படி பேசுது இந்த கேரக்டர் எப்படி பேசலாமா இவன் இப்படி பேச முடியுமா இதுக்கு முன்னாடி என்ன சீன் நடந்தது என்ன நடக்கும் போது எல்லா டீட்டெயில்ஸும் ராஜிக்கும் வேணும் அவருக்கு. அதெல்லாம் கன்வின்ஸ் ஆன பிறகு ஓகே ரைட் மறுபடியும் போய் உட்காந்து மறுபடியும் சேலட் அந்த கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் எழுதிட்டு மறுபடியும் வர்றாரு. வந்துட்டு சார் திஸ் டைலாக் அவர் வந்து ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய புலமை. அவர் ஃபாதரை வந்து மிகப்பெரிய கவிஞர் மிகப்பெரிய ரைட்டர். இதில் வந்து இந்த வேர்டு போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ளோவாக இருக்கும். நான் இதை போட்டுக்கிட்டா இந்த சென்டென்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் மேட்டர் நான் இப்படி சொல்கிறேன் இதானே கம்மியாகும்னு சொல்லி பேசி எல்லாம் ஓகே ஆன பிறகு அப்போதான் எல்லாரையும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. காமெடி சீன் சொன்னால் சீனை ஸ்டுடியோ ஃப்ளோரே அப்படி காமெடி அப்படி இருக்கும். சீரியஸ் எல்லாம் அப்படி வந்து சும்மா பிரிண்ட் ட்ராப்ஸ் இருக்கும். கொஞ்சம் சத்தம் வந்து அவ்வளோதான் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் அவங்ககிட்ட வந்து எவ்வளவோ நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி நான் சொல்கிறேன். அவர் வந்து ஹசிங்கர் ராய் ஹசன் ராய் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபாதர் மிகப்பெரிய ரைட்டர் மிகப்பெரிய கவிஞர். அவருடைய மதர் வந்து இந்திரா காந்தி கூட நெருங்கிய நண்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்திரா காந்தி ஃபேமிலி. அமிதாப் பச்சன் ராஜீவ் காந்தி 2 பேருமே ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சவங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ். இது யாருக்குமே தெரியாது. அவர் விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியில் இருந்து அவர் வந்து அமித்ஜிக்கு வந்து ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அவருடைய பேக்ரவுண்டு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற படத்துக்கு என்ன வேணா பண்ணிருக்கலாம். இது ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. சரி அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி சொல்கிறான் பையன் எனக்கு டைம் கொடுக்குறேன் அப்பா கூட பேமெண்ட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க. ஒரே டென்ஷன் என்ன சொல்ல போகிறாங்க. ஓகேப்பா நீ ஆக்டிங் நீ இஷ்டம் சொன்னால் பண்ண முடியாது. பட் ஒன்று நீ எங்கே போனாலும் வந்து
நம்ம பேரே எடுத்துக்கூடாது. இது பையன் இவருடைய பையன் சொல்லக்கூடாது. அண்ட் மாமேனா போனால் கூட நாம் வந்து ஜாஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம். ஒரு 200 300 கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தோம் சொன்னால் எங்கே பணம் யாரும் தெரிஞ்சிடும். சொல்லாமல் இன்பம் இருந்தாலும் நீ ட்ரை பண்ணிட்டு வாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமித்ஜியும் ஓகேப்பா நீங்கள் வந்து நீங்கள் போன்னு சொன்னீங்க அது போதும் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து 68 69 வந்து 200 300 ருபீஸ் தான் பண்ணணும் அனுப்புறது. அதில் வந்துட்டு ஒரு ரூமில் வந்து ஒரு லாட்ஜி டப்பால் லாட்ஜி அங்கே இருந்து ஆக்டிவாக ஜாஸ்தியில் கேட்டு பணம் திஸ்திக்கு இல்லாமல் ரேடியோலாம் வாய்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவரே சொந்த முயற்சியில் வந்து பெரிய ஆக்டர். ஸோ இது அப்பா அம்மா பணக்கார அப்பா அம்மாங்கெல்லாம் அவங்க பசங்க தான் ஃப்ரிட்ஜில் வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறது கெட்டதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது. யோ பணம் கொடுக்க வேண்டாம், நல்ல குணம் நல்ல குணம் உயர்ந்து பணமும் சம்பாதிக்கிறேன் குணமும் பாடாதிக்கிறோம் எல்லாரையும் பாடாங்க. அப்படி விடக்கூடாது. நீ எவ்வளோ நல்ல பசங்க வந்து கேளுப்பா இது மாதிரி அப்பா அம்மா எப்படி அவர் அப்பா அம்மா அப்படின்னு சொன்னால் பையன் எப்படி அப்பா அம்மா பேச்சு கேட்டு நான் காமிக்கிறேன்னு சொல்லி அவர் யாருக்கு பேர் சொல்லாமே தன்னை சந்திச்சு காமிச்சிருக்காரு. யாருக்கிட்டையும் சொல்லுங்க. இது எப்போ வெளியே தெரியுதுன்னா இது சூப்பர் டூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அந்த மருது படத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு கம்ப்ளீட்லி ஃபுல்லாக சாகிற ஸ்டேஜ். ஹோல் இந்தியாவே உங்களுக்கு ட்ரை பண்ணிச்சு அந்த ஸ்டேஜ். இப்போ இந்திரா காந்தி வந்துட்டு ஒரு ஃபாரின் போயிட்டு அன்றைக்கி ஒரு வேற இன்னொரு கண்ட்ரி போகிற ஒரு சமிட் பெரிய சமிட் அது போனோம். அமித்ஜி இந்த ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்திரா காந்தி கேன்சல் ஆல் த டிப்ஸ் டெலிகேஷன் அந்த மாதிரி டிப்ஸ் பண்ணிட்டு ஃப்ளைட்டை வந்து அமித்ஜி வந்து பார்க்க வர்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு ஆக்டர் பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ பெரிய இது வந்து பார்க்கணும் என்ன சொல்லி தெரியுதுன்னா அப்போதான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஓஹோ அமித்ஜியோட மதர் இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ராஜீவ் காந்தி படித்தவர். அப்போதான் வெளியே வந்து தெரிஞ்சது இவ்வளோ பெரியவர் கம்ப்ளீட் இருந்தவர் அமித்ஜி. அவ்வளோ பேர் புகழ் பணம் உச்சி விஷயங்களை சம்பாதித்து ஒரு 57 58 இயர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் போர் தட்டிடுச்சு. போதும் ஏன்னா அவருடைய பெஸ்ட் நல்லா ஃப்ரெண்ட் அந்த விஷயத்தை இது கொஞ்சம் வெளியே சொல்லணும். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாது. சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் வாங்கிட்டு அங்கே வந்து தனியாக அவரே அவர்கிட்ட கொண்டு வந்து அவரே இது பண்ணுறது அதே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரை நினைச்சு நானும் பெங்களூர் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணேன் தனியாக இருப்பேன். சரி அதுக்கப்புறம் அமித்ஜியை வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சுங்கிறது. அதுக்கப்புறம் வந்தார் ஏதாவது பண்ணணும் சொல்லிட்டு ஜெயா உட்காருங்க சில லைக் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் போய் எல்லாம் பேச இது பண்ண மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரேடிஷியல் காம்படிஷன் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணிட்டு சும்மா வந்து இத்தனை நல்லா கன்னடா தெலுங்கு தமிழ் ஹிந்தி எல்லாம் நல்ல பிக்சர்ஸ் நல்ல ஆக்டர்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் நல்லா சப்ஜெக்ட் பண்ணி பண்ணலாம். ஃபுல்லாக இது பண்ண சொல்லுவாங்க நல்லா பண்ணுங்க பண்ணலாம் ஹாப்பியாக சொல்லி பண்ண பிறகு சரியா வந்து ஒரு 500 பேர் ஒரு கம்ப்ளீட் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி அப்பவே ஸ்டார்ட் எத்தனை லாங்குவேஜஸ்ல படம் பண்ணி அவ்வளோ ஸ்டில்லாக படம் பண்ணிட்டு ஃபுல்லாக லாஸ். சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தது அவ்வளோதானே. நீங்கள் அங்கே இருந்து கரெக்டாக முன்னாலே பார்த்துட்டு சொன்னால் ஃபினிஷ் ஆகிடும் கம்ப்ளீட் அவ்வளோ பெரிய லாஸ். அதுக்கப்புறம் வந்து மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ட்ரை பண்ணாங்க. அமித்ஜி தான் ஃபுல்லாக ரைட்ஸ் வாங்கி அதுக்கு இது பண்ணாங்க. பட் அது ஏதோ ஒரு கோளாறுனால எல்லாம் ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ண பிறகு அது கேன்சல் ஆயிடுச்சு. டாலர்ஸ்ல பவுண்ட்ஸ்ல அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பல கோடிகள் பணம் எடுத்து அத்தனை கோடி அந்த இது அத்தனை கோடி அவருக்கு வந்து அப்போ வந்து வயசு வந்து 63 64 இருக்கும் 62 இருக்கும். அவ்வளோ கோடி கடன் ஆயிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து ஜூலை இருக்கிற ஒரு 8 வயிற்றுக்கிற ஒரு வீடு அதான் ஏலத்துக்கு வந்துடுச்சு. ஏலத்துக்கு ஃபுல்லாக சினிமா பாம்பே இண்டஸ்ட்ரியில் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் கொண்டாட்டம்.
लंबू देखा क्या हुआ, घर घर हजम आ गया, कौन आ गया. வெளியே பெருந்துட்டு போனா எப்படா விழுவான்னு பார்த்துட்டு இருப்பான். விழ வேண்டாம், கொஞ்சம் சட்டம் போட்டுட்டான். ரோட்ல வந்து ஏலத்துக்கு வீடு வந்ததுல அமைச்சி வந்து உட்காந்துருக்காங்க. 31 வேலை டிரைவருக்கு சமையல்காரங்களுக்கு வாட்ச்மேனுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் கிடையாது. அம்பாசடர் வண்டி இவர் ஓட்ட முடியாது, காங்கிரஸ். அந்த பக்கத்து ரோட்ல வந்து யஷ் சோப்ரா அவரோட தீவார் கபி கபி டைரக்டர், அந்த பக்கத்து அந்த வீடு. அங்கே காலையில வந்து டீ காஃபி போட்டு நடந்தே போனார் யஷ் சோப்ரா வீட்டுக்கு. போய் அடிக்கிறார். அமித்ஜி வந்திருக்காருன்னு சொல்றாரு. ஏன் அமித் போயிட்டு உட்காந்து என்ன சமாச்சாரம் சொல்லும்போது, எனக்கு வேலை வேணும், எனக்கு சான்ஸ் கொடுங்க. கிளியர் மூப்பர் வேலைநாடு கொடுக்குறதுக்கு பணம் இல்லை. இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஆடி போயிட்டு அமித்ஜி பார்த்து பண்ணிட்டு இல்லை, ஒரு செக் வந்து கொடுத்து இந்த செக் வேலை கொடுங்க பணம் வாங்குறேன். இல்லைன்னா இல்லைன்னா படம் பத்தி சொல்லிட்டு ஒரு படம் வந்து நான் எடுத்துட்டேங்க. ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, அது யாரும் பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்க வந்து பண்ணா டெவலப் பண்ணா நீங்க கேரக்டர் பண்றீங்க, இந்தாங்க இந்த செக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. செக் வாங்கிட்டு வந்து வேலைக்காரர்கள் சம்பளம் கொடுத்து அவங்க இது பண்ணி கோன் பலிகா கரோட்பதி அப்படின்னு சொல்லி யார் அவங்க சின்ன டிவியில் யார் ஸ்டார்ட் பண்ணலாம் யார் பண்ணலாம் சொல்லும் போது இவரே போயிட்டு அது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோன் பலிகா கரோட்பதியில் வந்து அந்த பட்டம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்ல வந்துங்க டிவியில் ஆட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ் பல்பொடியிலிருந்து ஊறுகாலிருந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்றேன். படத்துக்கு வந்து அந்த கேரக்டர் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரி சிரிச்சாங்க. பார்ப்பேன் பார்த்தீங்களா என்ன பண்றான், இந்த மாதிரி ஆடிக்கெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா 3 years 64 years உடம்புல 1000 ப்ராப்ளம் இருக்கு. 3 years 80 hours per day உழைச்சிட்டு கடத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீடு அதிகம் வாங்கிட்டு அதே ரோட்ல அதை விட பெரிய வீடு 3 வீடு வாங்க. அதுக்கு தான் எல்லாரும் அவ்வளோ மரியாதை, 82 years. இப்பவும் 10 மணி 10 hours வேலை செய்யறாங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே பீஜுப்பா மார்னிங் எந்திரிச்ச உடனே பக்கத்துல ட்ராக் ஷூட் ஷூ இருக்கும். எந்திரிச்ச உடனே இங்கெல்லாம் எடுத்து ட்ராக் ஷூட் ஷூ போட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் 64 65 இயர்ஸ்ல வந்து கீழே பிடித்து வேலை பண்ணது எப்படி அதான் லைஃ். நம்மளை வந்து தலையில வச்சு மிதிக்கணும் சொல்றோம், மேல தலையில அமித்ஜி இந்த படம் அந்த காசு இந்த காசு இந்த காசு இல்லைங்க. காசு அந்த சாமி இந்த சாமி, காசு சாமி தான். சாமி இருந்தா எல்லா ஆசாமியும் காசேரி வாழ்க்கையில காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி காசு டெஃபரெண்டா இருக்கு. வாழும் நல்ல காசு காப்பாற்றியா காப்பாற்ற ஆசைப்படுறாரு. ஆமா சும்மா வந்து இல்லைங்க, டைம் அப்படிங்கிறது சும்மா நைட்ல வந்து எங்கேயோ கொண்டு போய்டு ஒரு நைட்ல அங்கேயோ இருக்குது. எப்படியும் தெரியாது எவ்வளவு மனம் கூட இருக்கனாலும் சரி, ஏதோ ஒரு டைத்துல ஏதோ ஒரு மாதிரி இடி இருக்கிற மாதிரி இடிச்சு போக எல்லாம் ஃபினிஷ். பணத்தை அப்படியே ஒரே இடத்துல வச்சா வந்து தண்ணி அப்படியே வச்சு அப்படி கெட்டு போகுது. எப்போ போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு அடிச்சு வந்து ஒரு பெரிய ஒரு
என்னுடைய ஒரு என்ன ரோல் மாடல். எப்போ போனால் கூட அவர் வந்து இந்த படத்தில் பண்ணாரு ஆட் பண்ணாருன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ வந்து மகிழ்ச்சியாக இருக்கு. அனிருத் பற்றி